ஓப்பன் பண்ணிடலாமா? இஃப் இன்கேஸ் நான் ஷூட்டில் மேக்கப் யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப ஸ்கின் டோன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். கத்ரீனா கேஃப் அவங்களோட. நெக்ஸ்ட்டு இந்த காம்பேக்ட், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம ஸ்கின்னோட இதுவாகவே அப்படியே மேட்ச் ஆகிடும். எனக்கு இந்த லிப் கலர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எந்த ஒரு இச்சிங் இருக்காது. ஆனால் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், காஜல் மெப்லைனில் தான் யூஸ் பண்ணுவேன். மெப்லைனில் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது மெப்லைனில் ஸ்டாக் இல்லை, அதனால நைக்காவில் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாலி மிரர். ஆக்சுவலி இது உங்களை மாதிரியே இருக்கு. அடடா. செலிபிரிட்டிஸோட மேக்கப் பேக்குள்ள என்னென்ன மேக்கப் கிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருமே ஈகராக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக இவங்களோட மேக்கப் பேக்குள்ள என்னென்ன மேக்கப் கிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நான் எப்போவுமே ஈகராக இருப்பேங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரேவதியோட மேக்கப் பேக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வச்சுருக்காங்க, மேக்கப்புக்கு அவங்க ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரேவதி, உங்களுடைய மேக்கப் பேகு ஆக்சுவலி ரொம்பவே சின்னதாக தான் வச்சுருக்கீங்க. ஆமாம், ஸ்மால் குவான்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன மேக்கப்புக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாமா? யா, பரவாயில்லையே, இந்த மேக்கப் பேக்கே அழகாக இருக்குது. இது எங்கே வாங்குனீங்க? அமேசான். அமேசான். ஓகே ஓகே மக்களே, இவங்களோட மேக்கப் பேக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குல்ல? இந்த மேக்கப் பேக்கில் இந்த 2 இது இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு இது, இந்த பக்கம் இது இருக்குது. இது என்னது? ப்ரஷஸ் வச்சுக்கலாம். ஓ, இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் அழகழகாக ப்ரஷஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுக்கலாம். இது எதுக்கு? இது அதான் மிரர் டிஷ்யூஸ். மிரர் டிஷ்யூஸு. அதே மாதிரி இவங்க ஐலாஷஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது இதில் நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம். இது எல்லா சீரியல் ஷூட்க்குமே நீங்கள் இதான் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். வெப் சீரிஸ்க்கு? ஆமாம், மோஸ்ட்லி நான் இதை தான் கொண்டு போவேன். மேக்கப் அந்தளவுக்கு ஹெவி மேக்கப்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இயற்கையாகவே ரேவதி அழகு. ஓகே. ஸோ ரேவதி, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கடை சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமா இது ஒரு ரோஸ் வாட்டர், சும்மா ஒரு ஸ்ப்ரே. இது என்ன? ஃபாரஸ்ட் எசென்ஷியல். இது ஃபாரஸ்ட் எசென்ஷியல். சூப்பர். ஃபேஷியல் மிஸ்ட். இது ரோஸ் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இஃப் இன்கேஸ் நான் ஷூட்டில் மேக்கப் யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். ப்ரைமர் என்னது மக்களே? நைக்கால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப ஸ்கின் டோன் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக ஃபுல்லாக செட்டில் ஆகும் இது. அண்ட் இது அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். இது என்ன பிராண்டு? இது கத்ரீனா கேஃப் அவங்களோட பிராண்ட். இது கத்ரீனா கேஃப். ஆமாம். ஸோ இது நம்ம ஸ்கின் செட்டில்டாக இருக்கும், தெரியாது, மேக்கப் போட்டதே தெரியாது. ஜஸ்ட் அந்த மார்க் இருந்தால் கூட நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் இது. இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அந்த ரோஸ் வாட்டர் மட்டும் இது பண்ணிவிட்டு காம்பேக்ட் போட்டுருவேன். அண்ட் இப்போ இது எதுக்காக வாங்கினேன்னா நிறைய பிம்பிள் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் ஸ்கின் க்ளோவாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த காம்பேக்ட். இது லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நம்ம ஸ்கின்னோட இதுவாகவே அப்படியே மேட்ச் ஆகிடும். இது என்ன பிராண்ட்? இது மேபிலைன். அதை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ். 4 கலர்ஸ் இருக்கும். இது ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பிளாக் போட்டோன்னா நல்ல டார்க்காக தெரியும். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணும்போது பிளாக் யூஸ் பண்ண மாட்டாங்க, மிக்ஸ் மேட்சாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ப்ரௌன் லேஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரௌன் தான் நான் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவேன். இது அண்ட் அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் லிப் கலர்லேயே நான் வாங்கியிருக்கேன். ஃபாரஸ்ட் எசென்ஷியலோட இது. எனக்கு இந்த லிப் கலர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம ரொம்ப செட்டில் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இச்சிங் இருக்காது. பிராண்டடாக நம்ம ஸ்கின்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ரொம்ப நல்லது. ஆனால் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியா? கொடுங்க, நான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். ஆமாங்க, ரோஸ் கலரில் இருக்குது. சீரியஸாக இருங்க.
சீரியஸா மக்களே இது வந்து அப்படியே ரோஸை வந்து அப்படியே அரைச்சு வந்து ஒரு லிப்ஸ்டிக்கா கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. சீரியஸாவே ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கும். இது நேச்சுரலாக ரொம்ப அப்படியே செட்டில்டாக இருக்கும் இது ஸ்கின்க்கு. அண்ட் இதை நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மறந்துட்டேன், அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இதுவும் சேம் ஃபாரஸ்ட் எசென்ஷியலோடது தான். இந்த லிப் பாமில் வந்து அந்த ஷீ பட்டர் இருக்கும், ரோஸோட எசன்ஸ் இருக்கும். இது போட்டுட்டு எப்போவுமே நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும் போது டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாச்சும் நம்ம லிப்பில் அப்ளை பண்ணதுக்கு லிப் பாம் மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணணும். ஸோ நான் இதை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் காஜல். காஜல் என்ன யூஸ் பண்ணுறீங்க? காஜல் வந்து சேம் மெப்லைனில் தான் யூஸ் பண்ணுவேன். மெப்லைனில் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மெப்லைனில் ஸ்டாக் இல்லை, அதனால நைக்கா காஜல் வாங்கினேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து நல்லா இதுவும் மெப்லைன் தான் மஸ்காரா, நல்லா திக்காக இருக்கும் லேஷஸ் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் லிப்ஸ்டிக். இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஃபோட்டோ ஷூட்க்கு வெப் சீரிஸ்க்கு மோஸ்ட்லி நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப நார்மல் தான். மூவிஸோ இல்லை வந்து ஃபோட்டோ ஷூட்க்கு வரும்போது இது வந்து லிப் கலர்லேயே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் என்னோட ஸ்கின் டோனுக்கு இது நல்லாயிருக்கும், அதனால் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது என்ன பிராண்டு, என்ன நேம்? சுகர் பிராண்ட் வந்து சுகர் நம்பர் 37 ஆப்ரிகாட் இது இந்த கலர். ஓகே, இது வந்து என்ன கலர் கொடுக்கும்? இது வந்து எப்படின்னா அப்படியே உங்கள் கையில் வந்து அதை யூஸ் பண்ணி காட்ட முடியும். ஓகே, இது டார்க் ரோஸும் இருக்காது, டார்க் ரெட்டும் இருக்காது, ரெண்டுமே ஒரு மிக்ஸ் மேட்ச் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்குப்பா இந்த ஸ்கின் டோன் வரும். மக்களே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக்கை வந்து ஒயிட் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல, நார்மலாக டஸ்டி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இது செட் ஆகும் இந்த கலர். அதுக்கப்புறமா லிப் சீரம். இது வந்து நம்ம மேக்கப்லாம் நிறைய போட்டு ஷூட்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி எடுப்போம் இல்லையா, அப்போ வந்து லிப்க்கு நம்ம லைட்னிங் மாதிரி நம்ம எடுத்துப்போம், லைட்னிங் பிரைட்னிங் தெரப்பி மாதிரி. இல்லை இந்த நம்மியா ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஸ்கின் ரொம்ப லைட்டாக வச்சுக்கும், ஐ மீன் லிப் ரொம்ப லைட்னிங்காக இருக்கும், லிப்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பேபி சாஃப்ட் மாதிரி இருக்கும் இது. மோஸ்ட்லி இது ப்ரஷஸ் அவ்வளோதான் இது இல்லை. அண்ட் இந்த மஸ்காரா ப்ரஷஸ். தென் மேக் லிப்ஸ்டிக். இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது என்ன நம்பர் மேக்கில்? இது வந்து 608 மெஹர் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நைக்காவில் இது வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு, அதில் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் பயோடெக் பயோஃப்ரூட். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது லிப் இதுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் ஒரே இதுவாக யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அதை ஒரே இதுவாக யூஸ் பண்ணோம்னா ஹெர்பல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து டக்குன்னு நமக்கு வந்து ரிசல்ட்டு வந்து இம்மிடியேட்டாக வராது. இது வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். ஸோ அவ்வளோதான் மோஸ்ட்லி நான் தான் இருக்குது. டிஷ்யூஸு, மிரரு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், டாலி மிரர். ஸோ ஆக்சுவலி இது உங்களை மாதிரியே இருக்குது. அடடடா. அதுக்கப்புறம் இது வந்து ஐப்ரோ லேசர். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஐப்ரோஸ் இருந்துச்சுன்னா சக் 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 அப்படியே எடுத்துடலாம். என்னங்க சக்கு 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 என்கிட்ட காட்டுறீங்க, அதிகமாக அவ்வளோதான் இருக்கு. இல்லை சும்மா அவ்வளோதான். இதுதான் என்னுடைய ஐ லேஷஸ். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஐ லேஷஸ் மாதிரி ஹுடான்னு சொல்லிட்டு. ஓகே, இது நல்லாயிருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு பர்சனலி எனக்கு அதை எப்படி வைக்கணும்னு தெரியாது, நான் கொண்டு வந்துட்டு என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஆஃப்டர் த மேக்கப் ரிமூவல் அப்போ நீங்கள் என்ன மேக்கப் ரிமூவ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க? இதை நான் சொல்ல நினச்சேன், நிறைய எனக்கு கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. மேக்கப் ரிமூவர் க்ரீம் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். பேபி ஆயில் இருக்குது இல்லையா, அதை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூவில் வைப் பண்ணிவிடுவேன். வைப் பண்ணோடனே உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகிடும், நல்லாயிருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ½ hour கழிச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். பேபி ஆயில் ஃபார் பேபிஸ், நாட் ஃபார் பேபிஸ். அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இல்லைங்க, பெண்களே வந்து குழந்தைகள் தானே, அந்த மாதிரி சொல்ல வந்தேன். ஆமாம் கரெக்டு தான். நீங்கள் அந்த பஞ்சு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினச்சேன். டக்குன்னு இப்படி சொன்னோடனே எனக்கு ஜர்க் ஆயிடுச்சு கொஞ்சம்.
இந்த மாதிரி செலிபிரிட்டியோட மேக்கப் பேக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கியூரியாசிட்டியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஐபிசி மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த செலிபிரிட்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா. நன்றி, வணக்கம். பிளானை வந்து அப்படியே ரொட்டீனாக கொண்டு வரும். 7 o'clock வந்து கிளென்சிங் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, மிட் மார்னிங் ஃப்ரூட்ஸை வந்து அவங்க ஒரு 10 o'clock சாப்பிட்றது.